ஜெர்மனியின் விமான நிலையத்தில் வைத்து இந்திய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனூடாக இந்தியா செல்ல முற்பட்ட 20 வயதான வருண் பட்சிகசி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் வணிக பிரிவில் கல்வி பயின்று வரும் குறித்த இளைஞன் தனது காதலியை படுகொலை செய்த வழக்கில் தப்பிக்கும் நோக்கில் இந்தியா செல்ல முயன்றுள்ளார். கடந்த 6ஆம் தேதி டக்சன் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பில் தனது 19 வயது காதலியான ஜூலிசா ரூபி கலாசார் என்பவரை வருண் படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. கொலை செய்த பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய வருண் டக்சன் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று ஜெர்மன் வழியாக இந்தியா தப்பியோட முயன்றமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் தப்பியோடுவதை தடுக்க டக்சன் போலீசார், FBI மற்றும் பெர்லினில் உள்ள சட்ட இணை அலுவலகம் ஆகியவை இணைந்து மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் அவர் ஜெர்மனியில் விமானம் இறங்கியதும் கைது செய்யப்பட்டார். கொலை செய்ததன் பின்னர் காதலியின் கையடக்க தொலைபேசி மற்றும் கடன் அட்டைகளை திருடிய வருண் குடும்பத்தினரை ஏமாற்றும் நோக்கில் உயிரிழந்த பெண்ணை போல நடித்து அவரது தாய்க்கு தொடர்ச்சியாக குறுஞ்செய்திகளை அனுப்பி வைத்துள்ளார். சந்தேகத்திற்கிடமான அந்த செய்திகளால் கவலையடைந்த குடும்பத்தினர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் நடத்திய சோதனையிலேயே ஜூலிசாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதுடன் அவரது கழுத்தில் காயங்கள் மற்றும் கீறல்கள் இருந்தன. முன்னதாகவே வருண் மீது உள்நாட்டு வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை முறைப்பாடுகள் இருந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் வருண் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார்.